ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மெது வடை எப்படி இன்ஸ்டன்டா செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே ஈவினிங் டைம்ல நமக்கு டீயோட வடை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் அது நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு செய்யும் போது அது ரொம்ப டைம் எடுக்கும். இன்ஸ்டன்டா 15 மினிட்ஸ்ல எப்படி வடை செய்யறதுன்னு இந்த வீடியோல பாருங்க. மறக்காம நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். முதல்ல நான் வடை செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் ரவை அப்படியே சேர்த்துக்கணும். இது ரவையை வறுக்கலாம் வேண்டாம், டைரெக்டாக சேர்த்தா போதும். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். ஒரு 10 மிளகு இருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 துண்டு இஞ்சி இப்படி பொடிசாக நறுக்கி அதோட சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இலையை இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு 1/2 வெங்காயம் இல்லை ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு பிசைறதுக்கு நான் 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுறணும். 1/2 கப் தயிர் கரெக்டாக இருக்கும் 1 கப் ரவைக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விடணும். அடுத்து 20 நிமிஷம் கழித்து இப்போ மாவு தயாராக இருக்குது வடை பிடிக்கிறதுக்கு. நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணுறேன். இப்போ இந்த மாவு வடைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் இப்படி எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா இப்படி உருட்டு பிடிச்சி நார்மலாக நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி இப்படி கையில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வடையை எண்ணெயில் சேர்க்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும் இந்த வடை தட்டும்போது. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வடையை சேர்த்துட்றேன். இப்போ எல்லா வடையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிக்கணும். ஒரு சைடு நல்லா பொன்னிறமான பிறகு நான் அடுத்த சைடு திருப்பி போடுறேன். இந்த மாதிரி எல்லா வடையும் திருப்பி போட்டு இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடை தயாராகிடுச்சு. ஸோ இது ரொம்ப சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வடையை செஞ்சிடலாம். ரவை இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.